அன்பு உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். இது 24வது கலந்தாய்வு கூட்டம் அண்ணாமலையாரால் ரொம்ப சிறப்பாக நடக்குது. அதற்கு வேலூர் மண்டல தலைவர் திரு தேவதாஸ் அவர்களுக்கும், திருவண்ணாமலையில் உள்ள உறவுகள் தமிழ்மாறன் மற்றும் உள்ள அனைத்து உறவுகளுக்கும், இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும், காஞ்சி கிராமம் வேலூர் எல்லா சுற்றுப்பகுதியிலிருந்து வந்து கலந்து கொண்ட உறவுகளுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த மீட்டிங் நடக்குதுன்னா நீங்கள் இந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கீங்க. நான் எஸ்பிஎன் ஐயாலாம் ஒவ்வொரு தடவையும் திருச்செந்தூராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் சென்னையிலேருந்து மெனக்கிட்ட அவங்க கூட்டத்தை காரை எடுத்துக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கிறாரு. மற்றவங்களாம் அலைஞ்சிட்ருக்காங்கன்னா இதுக்கு காரணம் என்னங்கிறத மற்றவங்களாம் சொல்லியிருக்காங்க. நாம் நடத்த போகின்ற எழுச்சி மாநாடு எஸ்பிஎன் ஐயாவுக்கோ ராமமூர்த்தி ஐயாவுக்கோ இவங்களுக்கோ ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான எந்த மந்திரியை வேணாலும் பார்த்துக்குவாங்க, எந்த எம்பியை வேணாலும் பார்ப்பாங்க, எந்த அதிகாரியை வேணாலும் பார்ப்பாங்க. தயவு செஞ்சு ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, அவங்களோட சுயதேவை நான் உள்பட யாருக்குமே எதுவுமே கிடையாது. நமது சமூகத்தில் நிறைய பேர் வந்து ஒரு ஆஃபீஸ் போனோம்னா நம்ம செட்டியார் ஆங்கன்னு கேட்டால் இல்லாமல் இருக்குது. அரசு வேலைகளில் நமது இனத்தவர்கள் வர வேண்டும். அதிகாரம் உடைய பதவிகளில் தலைவர், எம்எல்ஏ, எம்பி போன்ற பதவிகளில் நமது இனத்தவர்கள் வர வேண்டும். அதற்கு முக்கியமாக நமது இனத்தவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கவே இல்லையே, அந்த மரியாதை கிடைக்க வேண்டும். செட்டியார்னா சம்பாதிப்பாங்க, ஒதுங்கி போயிடுவாங்கங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாம் நமக்கும் நமது சந்ததியர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்த வேண்டும். பணம் மட்டும் முக்கியமில்லை, பாதுகாப்பு வளையம் முக்கியம். அந்த பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்த முதலில் நமது ஒற்றுமையை, நமது எண்ணிக்கையை திரளான அளவில் திருச்சி மாநாட்டில் காண்பித்து அரசியல் கட்சிகள், அதிகாரிகள், மற்றவர்களின் பார்வை நம்மேல் விழச் செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் குறைந்தபட்சம் 2000 பேர்களுக்கு குறையாமல் நீங்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு எங்களது இந்த நல்ல முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து நமது செட்டியார் இனம் ஒன்றுபட்ட இனம், மிகப்பெரிய இனம், தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கப் போகின்ற ஒரு இனம் என்பதை அரசியல் கட்சிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இருந்தாங்க அவங்க அந்த